பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இன்னைக்கு சூர்யா அவர்களோட கங்குவா பட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். இந்த ட்ரெய்லர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு வாய்ஸ் ஓவர்ல இருந்து தாங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வாழ்ற இந்த தீவுல நெறைய மர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லேடியோட வாய்ஸ்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர வந்து பார்க்கும்போது 2 உலகம் இருக்கிற மாரி வந்து காமிக்கிறாங்க. ஒண்ணு வந்து நெருப்பு சார்ந்த உலகமும், இன்னொன்னு வந்து பனி, நீர் சார்ந்த உலகமும் இருக்கிற மாரி வந்து காமிக்கிறாங்க. இதுல வந்து நெருப்பு உலகத்துல வந்து சூர்யா வந்து இருக்காரு. நீர் உலகத்துல வந்து இந்த படத்தோட வில்லனான பாபி டியால் வந்து இருக்காருங்க. இவங்க 2 பேருக்கும் பெரிய பகை வந்து இருக்கு போல. இதனால பாபி டியால் கேங் வந்து விடாம கங்குவாவான சூர்யாவ வந்து தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவங்க 2 பேரும் மல்லு கட்டிக்கிறாங்க அப்படின்ற சொல்றது தான் இந்த படமா இருக்க போது போல. ஏன்னா ட்ரெய்லர பார்க்கும்போது இவ்வளோதாங்க நம்மனால வந்து ஸ்டோரிய வந்து கணிக்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர்ல நெறைய கேரக்டர்ஸ் யாரையுமே வந்து காட்டவே இல்ல. ஒண்ணு சூர்யாவ காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாபி டியோல வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கருணாஸ மட்டும் தான் வந்து காமிச்சிருக்காங்க. மத்தபடி இந்த படத்துல என்னென்ன கேரக்டர்ஸ் வரப்போது, யாரெல்லாம் வந்து வரப்போறாங்க அப்படின்றத நமக்கு வந்து காட்டவே இல்ல. இந்த படம் ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் தான், இன்னும் இந்த படத்துல யாரெல்லாம் இருக்கா, என்ன மாரி விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெளிவா சொல்ல முடியும். இப்ப இந்த ட்ரெய்லருக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது, இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாரி வந்து தெரியுதுங்க. ட்ரெய்லர்ல இருக்கிற மாரே படம் ஃபுல்லா விஎஃப்எக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா வந்து இருக்கும். ஏன்னா, இந்த படத்துல வர பல சீன்ஸ வந்து பார்க்கும்போது, எல்லாமே நேச்சுரலா இருக்கிற மாரி தான் வந்து தெரியுது. இதுலயும் வந்து பல சீன்ஸ் வந்து நம்மள பயம்படுத்துற மாரி வந்து இருக்கு. இந்த படத்துல வர வில்லனான பாபி டியோல்லாம் வந்து பேசும்போது, அவ்ளோ பயமா இருக்குங்க. இதுல இந்த ட்ரெய்லர்ல வந்து பர்ட்டிகுலர் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, கை காலெல்லாம் வந்து வெட்டி போட்டு கடல்ல வந்து மிதக்குற மாரி வந்து காமிக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது வந்து தெரியுது. ட்ரெய்லர்லயே இவ்ளோ தூர விஷயத்த காட்டியிருக்காங்க அப்புட்ன்னா, இன்னும் படத்துல என்ன மாரி விஷயங்கள காட்டப் போறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஓவராலா இந்த படத்த வந்து பார்க்கும்போது, ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படின்றது மட்டும் வந்து தெரியுதுங்க. அதே மாரி இந்த படத்துல வந்து தூய தமிழ் இதெல்லாம் வந்து பேசம்போது, இது ஒரு ஹிஸ்டரி ரிலேட்டட் படமா இருக்கிற மாரி நமக்கு வந்து தெரியுது. படம் வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மனால வந்து சொல்ல முடியும். ஆனா உண்மையிலேயே ட்ரெய்லர பார்க்கும்போது, இது உண்மையிலே சிறுத்த சிவாவோட படம் தானா? இல்ல வேற யாராவது படமா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து யோசிக்க வந்து தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெய்லர பார்க்கும்போது பயங்கர மாஸா இருக்கிற மாரி தாங்க வந்து தெரியுது. ஆனா இன்னும் ஒரு சில பேர் இந்த ட்ரெய்லர பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நல்லா தான்ப்பா இருக்கு. 1000ல் ஒருவன் மாரி ஆகாம இருந்தா சரி. ஏன்னா 1000ல் ஒருவன் படத்துல என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு அப்படின்னா, நெறைய விஷயங்கள் பேசுறது வந்து புரியாது. இதுலயும் ஒரு சில இடத்துல சூர்யா பேசுறது வந்து புரியாம இருக்கிற மாரி வந்து இருக்கு. படத்தெல்லாம் நல்லா எழுதி வச்சுட்டு, அதுல சொதப்பிட்டாங்க அப்புட்ன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும். அதனால படம் நல்லா புரியணும் அப்புட்ன்னு சொல்லி, ஒரு சில பேர் இந்த மாரி கமெண்ட்ஸ வந்து பதிவிடுறாங்க. இது மட்டும் இல்லாம, இந்த படத்தோட ட்ரெய்லர்ல இன்னொரு மர்மம் ஒண்ணு இருக்குங்க. என்னன்னா, இந்த ட்ரெய்லரோட கடைசில வந்து ஒருத்தர் குதிரையில வர மாரி வந்து காமிக்கிறாங்க. ஆனா, அந்த குதிரையில யார் வராரு அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. அதனால இந்த குதிரையில வந்து யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடில உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.